ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्सन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रीभगवानुवाच क्षेत्रज्ञं चापि मां विद्धि सर्वक्षेत्रेषु भारत क्षेत्रक्षेत्रज्ञयोर्ज्ञानं यत्तज्ज्ञानं मतं मम। क्षेत्रक्षेत्रज्ञयोः ज्ञानं यत् तदेव ज्ञानम् इति मम मतम्। क्षेत्रज्ञं माम् अपि सर्वक्षेत्रेषु इति विद्धि। பகவான் ஈஸ்வரனுடைய யாதாத்மியம் சுரூப நிர்தாரணத்தை பண்றதுக்கான ஒரு அத்தியாயம் இந்த க்ஷேத்ராத்தியாயம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் இதுக்கு இந்த அத்தியாய பாஷ்யத்து முதல்ல சொன்னார். அப்போ அந்த ஈஸ்வரனுடைய யாதாத்மியமான சுரூபம் என்ன அப்படிங்கிற விசாரமாக தான் இது ஆரம்பிக்கிறது. இதுல முக்கியமா இப்போ போன செஷன்ல என்ன பார்த்தோம்னா, எல்லா க்ஷேத்திரத்திலையும் ஒரே ஈஸ்வரன் தான் அப்படிங்கிற பொழுது ஈஸ்வரனே சம்சாரின்னு ஆயிடாதான்ற கேள்வி. அதுக்கு ஞானமும் வித்யையும் அவித்யையும் வெவ்வேறு விதமான அனுபவங்கள் அப்படிங்கிற ரீதியில ஸ்ருதி ஸ்மிருதி நியாயத்தை சொல்லி பாஷ்யக்காரர் சொன்னார். கடைசியாக நியாயம் சர்பான் குஷாக்ரானி தத்தோதபானம் ஞாத்வா மனுஷ்யாக பரிவர்ஜயந்தி அஜ்ஞானதா தத்ர பதந்தி கேச்சித் ஞானே பலம் பஷ்ய யதா விசிஷ்டம் அப்படின்னு நியாயத்தை சொன்னார். கீழே இருக்கக்கூடிய புதரையோ பாம்பையோ ஒரு கிணறோ இருந்தால் அதை சுத்தி தான் மனுஷன் போறான். ஏன்னா அது இதுல விழுந்தா என்ன ஆகுன்ற ஞானம் இருக்கிறதுனாலதான் அப்படி பண்றான் அப்படிங்கிறது ஞானத்துக்கும் அஜ்ஞானத்திற்குமான பலபேதத்தையும் காரிய பேதத்தையும் காண்பிக்கிறதுன்னு இந்த நியாயத்தை கோட் பண்ணார். பண்ணி இத பூர்த்தி பண்றார். ததாச்ச தேகாதிஷு ஆத்ம புத்தி அவித்வான் ராகத்வேஷாதி பிரயுக்தः தர்மாதர்ம அனுஷ்டானகத்து
கிஷோர் மியூட்டுக்கு பாருங்க. மியூட் போட முடியல, என்னன்னு தெரியல. தேகாதிஷு ஆத்மபுத்திः அவித்வான் ராகத்வேஷாதி பிரயுக்தः தர்மாதர்ம அனுஷ்டானகிருத் ஜாயதே மிரியதே च इति अवगम्यते. देहादि व्यतिरिक्त आत्मदर्शिनः रागद्वेषादिप्रहाण अपेक्ष धर्माधर्म प्रवृत्ति उपशमात् उच्यन्ते इति न केनचित् प्रत्याख्यातुं शक्यते. ஆரம்பிச்சாரு இல்லையா, அதுல இவதான் ஆரம்பிச்சாரு. தத்துவமதி சீனிவாசன் பேரு. அப்பா சித்தப்பா 3 தடவை எம்பி. கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்களேன். तथा च देहादिषु आत्मबुद्धिः தேகாதிஷு ஆத்மபுத்திஹி அவித்வான். வித்யை இல்லாதவனுடைய நிலை எப்படி இருக்கு? தேகாதிஷு ஆத்மபுத்தி, தேகம், மனசு, புத்தி, இந்திரியங்கள், இதுலதான் ஆத்மா, இவையெல்லாம் நான் அப்படிங்கிற புத்தி இருக்கிறவன அவித்வான்னு சொல்றாரு. இங்க அவித்வானு ராகத்வேஷாதி பிரயுக்தா. ராகமும் துவேஷமும் இந்த அவித்யா காம கர்மன்னு பாக்குறோம் இல்லையா? அவித்யா அனாத்மால ஆத்ம தர்சனம் தானே அவித்யை. அனாத்ம வஸ்துவாக இருக்கக்கூடிய தேகம் முதலானவற்றில் ஆத்மாவாக பார்க்கறதுனால அந்த அவித்யினால காமம் ஏற்பட்டு காமத்தினால கர்மா ஏற்படுறது. அதுதான் ராகத்வேஷாதி பிரயுக்தா. ராகத்வேஷம் தேக மனசு புத்தி ஆசிரிதமாக தான் இருக்கு. அப்படிங்கிறதுனால தேகாதிஷு ஆத்ம புத்திஹி அவித்வான் ராகத்வேஷாதி பிரயுக்தா தர்மாதர்ம அனுஷ்டானகிருத்து. தர்ம அதர்மங்களை அடைவதற்கான அனுஷ்டானம். இப்ப கர்மா காரியம் பண்றதுதான் இங்க தர்மாதர்மான அனுஷ்டானகிருத்து. தர்மாதர்ம அனுஷ்டானம்ங்கிறது தர்ம காரியங்கள், அதர்ம காரியங்கள், இல்லைன்னா புண்ணிய பாபத்தை சேகரிக்கிறதுக்கு ஹேத்துவான காரியங்களை செய்வதனால் ஜாயத்தே மிரியத்தே செய்தி அவகமியத்தே. இப்ப அந்த அவித்யை ஆதாரமாக வச்சுதான் சம்சாரித்துவம் அப்படிங்கிறத இங்க சொல்ற. ஜாயத்தே மிரியத்தே செய்தி அவகமியத்தே. அவகமியத்தேன்னா அப்படி அவன் பார்க்கறான்னு அர்த்தம். இந்த அஜ்ஞானத்தினால அஜ்ஞான காரியமாக இந்த பிரவிற்த்தி ஏற்படுறது, சம்சாரித்துவம் ஏற்படுறது. அதனால நான் பிறக்கிறேன் இறக்கிறேன் இது அவகமியத்தே. அதே இது அவித்யாவானாக இருக்கக்கூடியவன் அவித்வான். இப்படி 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 அவனுடைய விவகாரம். அதே சமயத்துல தேகாதி வத்திரிக்த ஆத்மதர்ஷினா, தேகாதி வத்திரிக்தா ஆத்மா இது தர்சனம் எஸ்ய. அப்படி புரிஞ்சுக்கணும். அது யாருக்கு ஆத்மா தேகம் முதலானவை இல்லாததாக இருக்கிறது, தேகாதி உடம்பு மனசு புத்திக்கு அப்பாற்பட்டதாக தான் ஆத்மா இருக்கிறது என்ற தரிசனத்தை உடையவர்கள் தேகாதி வத்திரிக்த ஆத்மதர்ஷினஹா. அவன் என்ன பண்றான்னா ராகத்வேஷாதி பிரஹாண அபேக்ஷ தர்மாதர்ம பிரவிற்த்தி உபசமாத்து உச்சந்தே. ராகத்வேஷாதி பிரஹாணம். இந்த ஏற்கனவே அவித்வானுக்கு என்ன சொன்னோம் நம்ம ஆச்சாரியால் என்ன சொன்னார்? தேகாதிஷு ஆத்ம புத்தி அவித்வானு ராகத்வேஷாதி பிரயுக்தா. இப்ப அந்த தர்மாதர்ம அனுஷ்டானத்திற்கு என்ன காரணம்னா காமம் தான் காரணம். அவித்யா காம கர்ம.
அததான் இங்க அப்படி சொன்னார். காமம்ன்றத ராகத்வேஷம்னு சொல்றோம், கர்மங்கிறத தர்மானுஷ்டானம். அப்போ அவித்யாலிருந்து தான் காமம், காமத்திலிருந்து கர்ம. இங்க தேகாதி வதிரிக்த ஆத்மதர்ஷிங்கிறவன் வித்வான் ஆகிறான். அப்போ அஜ்ஞானம் அவித்யை இல்லை, வித்யை வந்துட்டது, வித்யினால அவித்யை நாசமாகிறதுனால அப்ப காமகர்மம் இல்லாம போகிறது. அதனால ராகத்வேஷாதி பிரகாண, ராகம் துவேஷம் அது அழிவதால் அபேக்ஷ தர்மாதர்ம பிரவிற்த்தி உபசமாத்து, தர்மாதர்ம பிரவிற்த்தியும் நீங்கிடுறது அவனுக்கு. அதனால் முச்சியந்தே, அவன் முக்தனாகிறான். இது ந கேனச்சித்து பிரத்யாக்கியாத்தும் சக்கியம் நியாயத்தா. பிரத்யாக்கியானம்னா மறுமொழி சொல்றதுன்னு அர்த்தம். எதிர்த்து இத இப்படிங்கிற இந்த சித்தாந்தத்தை எதிர்த்து ஒரு நியாயம் சொல்வதற்கு யாராலும் முடியாதுன்னு அர்த்தம். சொல்ல முடியாது. இது வெல் எஸ்டாப்ளிஷ்ட். ஏன்னா அவித்யா காம கர்ம தான் இந்த சம்சார ஹேத்து அப்படிங்கிறது ஸ்பஷ்டமாக தெரியறது. சாஸ்திரமும் அதுக்கான வாக்கியங்கள் ஸ்ருதி ஸ்மிருதி நியாயத்துல இருக்குன்றதுனால இங்க அதை எஸ்டாப்ளிஷ் பண்றார். தத்ர ஏவம் சதி க்ஷேத்ரஜ்ஞஸ்ய ஈஸ்வரஸ்ய ஏவ சதஹ அவித்யா கிருத உபாதி பேததஹ சம்சாரித்வம் இதி பவதி, சம்சாரித்வம் இவ பவதி. அதனால பாஷ்யக்காரர் என்ன சொல்றாரு, இப்போ இப்படி இருக்கிறதுனால க்ஷேத்ரஜ்ஞஸ்ய ஈஸ்வரஸ்ய ஏவ சதஹ, அதே ஏன்னா இருக்கிறது ஒரே க்ஷேத்ரஜ்ஞ ஈஸ்வரன் தான். அப்போ இந்த அவித்யா சம்சாரித்துவம் யாருக்கு சம்பவிக்கிறதுங்கிற கேள்வி கேட்டோம்னா, ஈஸ்வரன் அந்த இருக்கிற ஒரே வஸ்துதாங்கிற பொழுது அங்கதான் சம்சாரித்துவத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால இங்க பாஷ்யக்காரர் சம்சாரித்துவம் இவ பவதி அப்படின்னு இந்த இவகாரத்தை சேர்க்கிறார். சம்சாரித்துவமாக தெரிகிறது. யாருக்கு தெரியறதுன்னா க்ஷேத்ரஜ்ஞ ஈஸ்வரனுக்கு தான் தெரியறதுன்னு சொல்லணும். ஏன்னா அதை தவிர வஸ்துவே இல்லையே. அதனால ஏவம் சதி க்ஷேத்ரஜ்ஞஸ்ய ஈஸ்வரஸ்ய ஏவ சதஹ அவித்யாகிருத உபாதி பேததா சம்சாரித்வம். அவித்யா காரியமாக அவித்யா என்கின்ற உபாதி ஏற்படுத்தக்கூடிய சம்சாரித்துவம் இருக்கிறது. அப்போ அவித்யாதான் சம்சாரித்துவ ஹேத்துவாகிறது ஈஸ்வரனுக்கு. சிவஹா சக்தியா யுக்தோ எதி பவதி சக்தா. அதனால சம்சாரித்துவம் அந்த அவித்யினாலதான் ஏற்படுறது அப்படிங்கிறத இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றார். ஏவம் சதி க்ஷேத்ரஜ்ஞஸ்ய ஈஸ்வரஸ்ய ஏவ சதஹ அவித்யாகிருத உபாதி பேததா சம்சாரித்வம். அவித்யா உபாதினாலதான் சம்சாரித்வம், இல்லைன்னா சின்மாத்திரம் தான். ஸ்தானுஹு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஈஸ்வரன் ஸ்தானுவாக. அதனால்தான் பரமேஸ்வரன் சுத்த ஸ்படிக சங்காசம், அவித்யை இல்லாத ஸ்வரூபம்ங்கிறதுனால சுத்த ஸ்படிக சங்காசம். அம்பாள் எப்படின்னா தமஸ். இங்கே பின்னாடி சொல்ல போறார் அவித்யா தமஹா அப்படின்னு. தமசுங்கிற இருட்டாக அவித்யா இருக்கிறதுனாலதான் அம்பாள் டார்க்கா சொல்றது, டார்க் காம்ப்ளெக்ஷன். அப்போ இங்க அவித்யாகிருத உபாதி பேததா சம்சாரித்வம். அந்த அவித்யான்ற மாயா உபாதி, இங்க அவித்யாங்கிறது மாயையை எடுத்துக்கணும். அதாவது ஜீவ அவித்யாவோட இங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஜீவனுடைய அவித்யை வேற, இங்க ஈஸ்வரோபாதின்னு சொல்றதுனால இந்த அவித்யாங்கிறது இங்க மாயைன்ற சென்ஸ்ல வர்றது. ஏன்னா ஈஸ்வர சிருஷ்டிய பேசுறோம். ஏவம் சதி க்ஷேத்ரஜ்ஞஸ்ய ஈஸ்வரஸ்ய ஏவ அவித்யாகிருத உபாதி பேததா சம்சாரித்துவம் இவ பவதி. சம்சாரித்துவம்ன்றது ஜீவனுக்கு தான் இருக்கு, ஈஸ்வரனுக்கு இல்ல. ஈஸ்வரனுடைய அவித்யினால இந்த உபாதி ஏற்பட்டு, ஜீவத்துவ உபாதி ஏற்பட்டு ஜீவனுக்கு சம்சாரித்துவம் ஏற்படுறது. அதுதான் அந்த அந்த இத ஸ்ட்ரக்சர் நம்ம புரிஞ்சுக்கணும். ஈஸ்வர உபாதி மாயை. பொதுவா நம்ம வேதாந்தத்துல பிரக்கிரியையில இப்படிதான் நம்ம சொல்றது. அதே சைதன்ய வஸ்து தான் ஜீவனாவும் இருக்கு, ஈஸ்வரனாவும் இருக்கு. அதே அந்த சைதன்ய பிரம்ம வஸ்துவானது மாயா உபாதியினால் ஜெகத் சிருஷ்டி பண்றது.
ஜீவன் வந்து அவித்யா உபாதியினால துவைத புத்தி ஏற்படுத்திக்கிறான். அதனால ஈஸ்வர சிருஷ்டி அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க மாயையை தான் சொல்றது. அதுதான் இங்க அவித்யாகிருத உபாதி பேதத்தா மாயாகிருத்த உபாதி பேதம்னு எடுத்துக்கணும். இங்க மாயையினால ஏற்படக்கூடிய ஜீவோபாதி ஜகத்து எல்லாத்துலயும் இந்த ஜீவனுடைய அவித்யினால சம்சாரிப்போம் அப்படி எடுத்துக்கலாம். இல்ல ஜீவனுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும் பொழுது அந்த அதே ஈஸ்வர சைதன்யம் தான் சர்வக்ஷேத்திரேஷு இருக்கு அப்படிங்கிற பொழுது அப்போ இந்த ஜீவன்ல இருக்கிற ஜீவனாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபமானது அவித்யினால் இந்த உபாதியினால சம்சாரித்துவத்தை அடையிறது. இல்லைன்னா வெறும் ஈஸ்வர சிருஷ்டியான ஜெகத்தை மட்டும்தான் பார்க்க போறது, சம்சாரித்துவம் இருக்க போறது இல்ல. சம்சாரித்துவம்ங்கிறது தர்மா தர்மம் புண்ணிய பாபம் அதனால ஏற்படக்கூடிய சுகதுக்க அனுபவம் தான் சம்சாரித்துவம்னு போன செஷன்ல பார்த்தோம். இவ பவதி யதா தேகாதி ஆத்மத்துவம் யதா தேகாதி ஆத்மத்துவம் ஆத்மனஹா. இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் பாஷ்யக்காரர். எப்படி அப்படின்னா தேகாதி ஆத்மத்துவம் ஆத்மனா ஆத்மா வேற தேகம் வேற அப்படிங்கிறது விவேக ஞானம். ஆனா தேகம்தான் ஆத்மா அப்படிங்கிற ஒரு அத்தியாசம் ஏற்படுறது இல்லையா? யதா தேகாதி ஆத்மத்துவம் ஆத்மனஹா தேக வத்திரிக்தமாக இருக்கக்கூடிய இந்த பிரத்யேக ஆத்மா நான் தான் தேகம் அப்படிங்கிற ஒரு பாவத்துல தானே இருக்கு. நான் குட்டையா இருக்கேன், நான் உயரமா இருக்கேன், நான் கருப்பா இருக்கேன், வெளுப்பா இருக்கேன், நான் இன்னாரா இருக்கேன். இதெல்லாம் என்ன நான்றது தேகத்துல பண்ற அத்தியாசத்தினாலதான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியாது. அப்போ தேகவத்துவம் தேகம்தான் ஆத்மா தேகாதி ஆத்மத்துவம் தேகாதி ஆதிபதத்துல இங்க புத்தி மனசு இந்திரியம் பிராணன் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தேகாதி ஆத்மத்துவம் ஆத்மனஹா எப்படி இருக்கோ இதர அத்தியாசம் இருக்கோ இல்லையோ ஆத்மா தேகம்தான் ஆத்மான்னு இதத்துல அகமும் அகம்ல இதமும் இதர அத்தியாசம் இருக்கே அந்த மாதிரி அதுவும் அவித்யா காரியம் தானே. அதே மாதிரி அவித்யா உபாதினாலதான் சிருஷ்டின்னு ஈஸ்வர மாயை அந்த அத்தியாசத்துக்கு இந்த தேக ஆத்ம அத்தியாசத்தை இதுவா கொடுக்கிறாரு இங்க திருஷ்டாந்தமா. ஏன்னா இதுதான் நமக்கு தெரிஞ்சது, அது ஈஸ்வரனுடைய சுரூபம். அதனால எப்படி ஒரு தேகத்துல ஆத்ம புத்தி ஜீவனுக்கு ஏற்படுறதோ அந்த மாதிரி சமஷ்டியில மாயையினால ஜெகத் உற்பத்தி அப்படின்னு அங்க ரெண்டு அவித்தியையும் இங்க கான்ட்ராஸ்ட் பண்ணி சொல்றார். சர்வ ஜந்தூனாம் ஹி பிரசித்தா தேகாதிஷு அனாத்மசு ஆத்மபாவா நிச்சிதா வித்யாகிருதா. சர்வ ஜந்தூனாம் ஹி பிரசித்தா எல்லா ஜந்துக்களிலும் இது பிரசித்தமாக இருக்கு. என்னது? தேகாதிஷு அனாத்மசு ஆத்மபாவா. தேகம் ஆத்மதுக்கு அப்பாற்பட்டது தானே. அதை பத்தி ஒரு டிஸ்கஷன் வரப்போறது இப்ப இம்மீடியட்டா வருது. அதனால நம்ம இதை அப்படியே குயிக்கா பார்த்துன்னு போலாம். ஏன்னா தேகத்துல அத்தியாசம் இருக்கா இல்லையாங்கிற ஒரு கேள்வி வர்றது இல்லையா, அது இப்ப பேச போறார். இங்க முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார். சர்வ ஜந்தூனாமி பிரசித்தா தேகாதிஷு அனாத்மசு ஆத்மபாவா. அனாத்மாவாக இருக்கக்கூடிய தேகத்துல தேகமாத்மா அப்படிங்கிற பாவமானது சர்வ ஜந்தூனாம் பிரசித்தா எல்லா பிராணிகள்லயும் அது அப்படிதான் பாக்குறது. நிச்சிதா அவித்யாகிருதா இது அவித்யினாலதான் ஏற்படக்கூடியது. ஏன்னா தேகம் இதம் க்ஷேத்திர தர்மம் தானே. தேக தர்மம்ங்கிறது க்ஷேத்திர தர்மம், க்ஷேத்திரஜ தர்மம்ங்கிறது க்ஷேத்திரத்தினுடைய ஜாட்யம்லாம் இல்லாம சின்மாத்திரமாக இருக்கக்கூடியது. இப்ப சின்மாத்திரமான ஸ்வரூபத்துல தேக குணங்களை அத்தியாசம் பண்றதுங்கிறது அவித்யினால மட்டும்தான் முடியுங்கிறதுனால நிச்சிதா அவித்யாகிருதா. அதுக்கு திருப்பி ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். ஏற்கனவே ஈஸ்வரன் க்ஷேத்திரஜ ஈஸ்வரனுக்கு
அவித்யாகிருத உபாதி எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்ததுதான் தேகாதி ஆத்மத்துவம் ஆத்மனஹான்ட்டு. இப்போ அந்ததுக்கு அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். யதாஸ்தானௌ புருஷ நிச்சயா நச்ச ஏதாவதா புருஷ தர்மः ஸ்தானோஹோ பவதி ஸ்தானு தர்மः வா புருஷஸ்ய ததா ந சைதன்யம் தர்மः தேகஸ்ய தேகதர்மோ வா சேதனஸ்ய அப்படின்னு சொல்றேன். நான் ஏற்கனவே இப்பதான் சொன்னேன், தேகம் நான்றதுக்கு அதுல ஏன் நான் இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன ஹேத்து, எதை வச்சு சொல்றேன்? தேகம் தானே நான் தெரியறது, அது அவித்யாகிருத்தம் தான் அப்படிங்கிறது எதனால சொல்றேன்ற கேள்வி வர்றதுனால, யதாஸ்தானோ புருஷ நிச்சயா, ஒரு ஒரு இருட்டா இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தூணை பார்த்து அங்க யாரோ நின்னுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றது இல்ல. வெளிச்சத்திலேயே நம்ம இப்ப இந்த தள்ளி இருக்கு ஏதோ ஒரு சோளக்குள்ள ஒரு பொம்மை இருக்குன்னா அதை பார்த்துட்டு மனுஷன் நிக்கிறான் அப்படின்னு சொல்றது உண்டோ இல்லையா? அதனால ஸ்தானோ புருஷ நிச்சயா. ஆனா இது நம்ம இந்த மந்த என்ன சொல்றது, ஒரு நாட் வெல் லிட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய தூணை தானே பொதுவா எடுத்துக்கிறது. ஸ்தானோ புருஷ நிச்சயா, நிச்சயம் இது புருஷன்தான் அப்படிங்கிற ஒரு புத்தி. நச்ச ஏதாவதா புருஷ தர்மஹா ஸ்தானோஹோ பவதி. எல்லாரும் பாக்குறவெல்லாம் இல்ல இது புருஷன்தான் ஸ்தானு இல்ல அப்படின்னு ஸ்தானுவை பத்தியே அங்க பேச போறது இல்ல, இது புருஷன் தான் யாரோ நின்னுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பாக்குறவன் நிச்சயம் பண்றான். எதனால? அவித்யினால. அங்க தூண் தான் இருக்குன்ற ஞானம் இல்லாததுனால அது புருஷன்தான் அப்படின்னு அவன் தீர்மானம் பண்றான். நச்ச ஏதாவதா புருஷ தர்மஹா ஸ்தானோஹோ பவதி. பாக்குறவன் நிச்சயம் பண்றதுனால ஸ்தான் தர்மம் புருஷ தர்மம் ஸ்தானுக்கு வந்துடாது அப்படின்னு சொல்ற. ஏன்னா இது சாமான்யமா எல்லாரும் கேட்கிற கேள்வி என்ன, இத்தனை பேர் உலகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இது அதே மாதிரி தேகம்ன்றது இப்ப நானா இந்த தேகத்தை நான் ஒன்னும் அத்தியாசம் பண்ணலையே, பிறந்ததுல இருந்து இதுதான் என் உடம்பு அப்படிங்கிற நிச்சயம் இருக்கோ இல்லையோ. இந்த தேகம் நான்றது எல்லாரும் பண்ணிக்கிற நிச்சயம். அவாவா தேகம் அவாவாழ்து. அப்போ அந்த நிச்சயம் எல்லா ஜந்துக்களுக்கும் இருக்குங்கிற காரணத்தினாலேயே அது சத்தியமாயிடாது. அதுதான் இங்க சொல்ல வர. யதாஸ்தானோ புருஷ நிச்சயா, இது புருஷன்தான் அப்படின்னு பாக்குறவன் அவித்தியினால தீர்மானம் பண்ணாலும் நச்ச ஏதாவதா புருஷ தர்மஹா ஸ்தானோஹோ பவதி. அப்படி பாக்குறவனுடைய நிச்சயத்தினால புருஷ தர்மம் ஸ்தானுக்கு ஏற்பட்டுறாது. ஸ்தானு தர்மோவா புருஷஸ்ய. அதே மாதிரி மரத்தூணனுடைய தர்மமானது மனுஷனுக்கு வந்துட போறது இல்ல. அதனுடைய தர்மமா தான் இருக்க போறது. பாக்குறவனுடைய அவித்யா அதை இன்ஃபுளுயன்ஸ் பண்ற போறது இல்லைன்னு நீங்க சொல்றார். ததா ந சைதன்யம் தர்மஹா தேகஸ்ய தேக தர்மோவா சேதனஸ்ய. இங்க ஆத்ம தர்மான்னு சொல்லாம சைத்தன்யம்னு சொல்றார் பாஷிகர். அதனால கான்சியஸ் என்டிட்டி சைதன்யம்னா கான்சியஸ்னஸ் அப்படிங்கறதான சைதன்யம். அதனுடைய அந்த சின்மாத்திரத்துவம், அதனுடைய தர்மம் தேகத்துக்கு எப்படி வரும்? தேகத்தினுடைய தர்மம் எல்லாமே ஜடம்தான். எதெல்லாம் திருஷ்டமா இருக்கோ எல்லாம் ஜடத்துவம் தானே இருக்கு. ஸ்தூல தேகமா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள இருக்கக்கூடிய சூக்ஷ்ம தேகமா இருந்தாலும் சரி, சைதன்ய தர்மம் வரப்போறது இல்லை அதுக்கு. அதனால்தான் சொல்றார் ந சைதன்யம் தர்மஹா தேகஸ்ய தேக தர்மோவா சேதனஸ்ய சொல்றார். இன்னொன்னு கேள்வி இங்க வர்றது. சுகதுக்க மோகாத்மகத்வாதிஹி ஆத்மனஹா ந யுக்தஹா அவித்யாகிருத்தௌ அவித்யாகிருதத்வ அவிசேஷாத்து ஜராமிருத்யுவத்து. இதுல முக்கியமா என்ன ஒரு இஷ்யூ வருதுன்னா, தேக தர்மம் ஆத்மால இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஈஸியா அக்செப்டபிள் ஆயிடுது. இந்த ஸ்தூல தேகம், கையோ காலோ,
உடம்போ இதெல்லாம் வந்து ஆத்மா இல்ல. ஏன்னா இதெல்லாம் ஸ்தூலமா இருக்கு, நம்ம வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியறது. சரி. ஆனா இந்த சுகம் துக்கம் என்ன மோகம் மதம் ஆச்சரியம் இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கே மோர் மானசீகமான குணங்கள் இல்லையா? மென்டல் ஸ்டேட் இதுதானே நம்மள நான் துக்கியா இருக்கேன். துக்கம்ன்றது நம்ம தெரியறதுன்னு நம்ம சொன்னாலுமே ஆப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடிய இந்த ஸ்தூல தேகம் மாதிரி இல்ல. அந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து மனசுல இருக்குன்னு சொல்றோம்னாலும் அது ஆத்ம குணம் மாதிரி தான் தெரியறது. ஏன்னா அகம் சுக்கி அகம் துக்கி அப்படிங்கிறது என்னுடைய அனுபவமா இருக்கு. இந்த கை கால்லாம் வந்து என்னோட சம்பந்தப்பட்டது. பட் அது நான் இல்லை. ஏன்னா அதை நான் ஆப்ஜெக்டிஃபை பண்றேன்னு சொன்னா ஓகே, ஓரளவு அக்செப்டபிளா இருக்கு. ஆனா இந்த சுகித்துவம் துக்கித்துவம்லாம் ஆத்ம குணமாக தானே இருக்கணும். இப்ப இந்த தேகத்துல இருந்து ஒரு ஆத்மா கிளம்பி சொர்க்கத்துக்கு போறது நரகத்துக்கு போறதுன்னு சொல்றோம். அப்போ போகக்கூடிய அந்த ஆத்மாவானது சொர்க்கத்திலேயோ நரகத்திலேயோ போய் சுகத்தை அனுபவிக்கிறது துக்கத்தை அனுபவிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்படின்னா ஆத்மாவோட தானே அந்த குணங்கள் போயானும். இந்த அப்போ அந்த அதெல்லாம் ஆத்ம குணமாக தானே இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி. இதுதான் முக்கியமா வந்து இந்த துவைத விசிஷ்டாத்வைதம் மத்த சாங்கிய நையாயிகர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் இதுதான். இந்த சுகதுக்க மோகம் முதலானவைகள் ஆத்ம குணமா தேக குணமா அப்படிங்கிறதுனாலதான் அதனால இங்க அதை வந்து தனியா பிரிச்சு விசாரம் பண்ற. முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்றார், சுக துக்க மோகாத்மகத்வாதிகி ஆத்மனஹா ந யுக்தஹா. சுகம் துக்கம் மோகம் இது மாதிரியான குணங்கள் எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கே இதெல்லாம் ஆத்ம குணம் இல்லை. ஏன்? அவித்யாகிருதத்துவ அவிசேஷாத் ஜரா மிருத்யுவத். இப்போ ஜரா மிருத்யு இது ஆத்ம குணமா? ஜரானா ஏஜிங். ஏஜிங்கும் மிருத்யுவும் ஆத்ம குணமா அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா ஜரா வந்து நம்மளால வந்து ஆத்ம குணமாக ஏத்துக்க முடியறது இல்லை. ஏன்னா இந்த உடம்பு வந்து வயசாயிண்டே போனாலும் உள்ள இருக்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஆத்ம வஸ்துக்கு வந்து அது ஒன்றும் வயசாகலையே. அது அதே ஃப்ரெஷ்னஸோட தானே இருக்கு. 5 வயசுல எப்படி இருந்துன்னு இருக்குமோ ஆத்மஸ்வரூபத்தை பொறுத்த வரைக்கும் தேகம் வந்து மாறிண்டே இருக்கு. 2 போட்டோ எடுத்து பார்த்தாதான் 10 வருஷம் முன்னாடி இருக்கிற போட்டோவும் இன்னைக்கு இருக்கிற போட்டோவையும் எடுத்து பார்க்கும் பொழுதுதான் ஓ இவ்வளவு மாறிடுதா இந்த உடம்புன்னு தெரியறது. ஆனா அது மாறிட்டு இருக்குங்கிறது ஆத்மாவுக்கு தெரியறதோ? அப்ப ஜராங்கிறது வந்து நிச்சயமா நமக்கு ஏற்படல அப்படிங்கிறது நம்ம அனுபவம். ரொம்ப சாமான்யமான அனுபவமாவே அது இருக்கு. ஏன்னா வயசாயிடுதுங்கிறதுனால சாட்சியாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய சேத்தன வஸ்து வேற மாதிரி பாக்குறதா இல்லையே. அப்ப ஆப்ஜெக்டிஃபையிங் அந்த கான்சியஸ்னஸுக்கு வந்து ஜரா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்றது கிடையாது. சாஸ்திரப்படி இப்ப இந்த ஆஸ்திக புத்தி இருக்கோ வந்து மிருத்யுவும் ஆத்மாக்கு இல்ல அப்படின்னு சொல்றதுனால தானே இப்ப சொர்க்கத்துக்கு போறான் நரக்கத்துக்கு போறான் இல்ல வேற வைகுண்டத்துக்கு போறான்னு ஏன் சொல்ல முடியாது மிருத்யு இல்ல அப்படின்னு. அப்போ ஜரா மிருத்யுவ வந்து நீ என்ன சொல்ற? தேக குணம்னு சொல்லிடுற. இந்த தேகத்துக்கு தான் வயசாறுதுன்றது இருக்கு, தேகத்துக்கு தான் மிருத்யுங்கிறது இருக்கு. இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவானது இண்டிவிஜுவல் சோல் இருக்கு பிரத்யேகாத்மா, அது வந்து இந்த குணங்களோட இல்லாமல் இந்த ஜரா மிருத்யுங்கிறது இல்லாமல் இருந்துருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் சுகதுக்க மோகமுமே எப்படி நீ ஜரா மிருத்யுவ தேக தர்மம்னு சொல்றியோ அவித்யாகிருத்தமாக ஜரா மிருத்யு வந்து நம்ம சாக போறோம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எனக்கு வயசாயிடுது அப்படின்னு சொல்றோம். ஆனா அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது என்ன ஜரா மிருத்யு வந்து என்னது இல்லை அப்படிங்கிறது தெரியாது. அப்போ அவித்யாகிருத்தத்துலதான் வந்து அவித்யா காரியமாக தான் அஜ்ஞான காரியமாக தான் இந்த ஜராங்கிறதும் மிருத்யுவும் என்னுடையதுன்னு நான் பாக்குறேன். எனக்கு வயசாயிடுது எனக்கு மிருத்யு சம்பவிக்க போறது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அது அவித்யாகிருத்தம் அவித்யா காரியமாக தான் அது இருக்கு. அதே மாதிரிதான் சுகதுக்க மோகமும் ஆத்ம குணம் கிடையாது, தேக குணம் தான். அது ஆத்மால
அவித்யினால ஏற்பட்டிருக்குன்னு சொல்றார். இதை பத்தி பின்னாடி அகைன் பேச போறார். ந அதுல்யத்வாத் இது சேத். இல்லப்பா, நீ இப்ப இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தியே, என்ன எக்ஸாம்பிள்? ஸ்தானு புருஷ திருஷ்டாந்தம். தூணை பார்த்து மனுஷன்னு நினைச்சுக்கிறான் அப்படிங்கிறது துல்லியம் இல்லையே. இதுக்கும் அதுக்கும் ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன்னா, திராஷ்டாந்திகத்துக்கு அதுக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கணும். ஓரளவுக்கு இருந்தாதான் நீ அதை திருஷ்டாந்தமா சொல்லலாம். ஏன்னு கேட்டா, ஸ்தானு புருஷௌ ஞேயௌ ஏவ சந்தௌ ஞாத்ரா அந்யோன்யஸ்மின் அத்தியஸ்தௌ அவித்யயா தேகாத்மனோஹ தூ ஞேயஜ்ஞாத்ரோஹ ஏவ இதரேதர அத்தியாசஹ இதி ந சமஹ திருஷ்டாந்தஹ. அத்தஹ தேகதர்மஹ ஞேயஹ அபி ஞாதுஹு ஆத்மனஹ பவதி இதி சேத்னு கேட்கலாம். என்ன சொல்றான்? ஸ்தானுங்கிறது தூண் அப்படின்னு பார்த்தோம். தூணும் புருஷனும் ஸ்தானு புருஷௌ ஞேயௌ ஏவ, ரெண்டுமே நீ ஆப்ஜெக்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கிற. தூணுன்னு ஒண்ணு இருக்கிறத நீ பார்த்திருக்க, தெரியறது. புருஷன் ஒருத்தனையும் நீ பார்த்திருக்க, தெரியறது. இவன் தான் புருஷன், இப்படி இப்படி இருந்ததுன்னா இவன் ஒரு மனுஷன், இப்படி இப்படி இருந்தா ஒரு தூண் அப்படின்னு ஒரு குணங்களை வச்சு நீ ஆப்ஜெக்டிஃபை பண்ணி தெரிஞ்சுட்ட ரெண்டு வஸ்து. ரெண்டுமே ஞேய வஸ்து, உனக்கு தெரிகின்ற பொருள்கள். ஞேயவ் ஏவ சந்தௌ ஞாத்ரா அந்யோன்ய அஸ்மின்னு அத்தியஸ்தௌ அவித்யா. அதனால தெரிந்து கொள்கின்ற நீ என்ன பண்ற? இந்த மனுஷனுடைய குணங்களை மரத்துக்கு மேல தூணுக்கு மேல அத்தியாசம் பண்ற கன்ஃபியூஷன்னால. உனக்கு தூண் சரியா வெளிச்சம் போராததுனால உனக்கு தூண் தெரியல, சரியா தெரியல. ஏதோ தெரியறது, ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தெரியறது. அதோட உயரத்தையும் அகலத்தையும் அதனுடைய பிரவுன் கலரையும் பார்த்துட்டு, ஓ யாரோ ஒரு ஆள் நின்று இருக்கான் இங்கன்னு நீ நினைக்கிற. அப்ப என்ன, ஆளுனுடைய குணங்களாக இருக்கக்கூடிய அந்த உயரமோ இல்ல அந்த பிரவுன் கலரோ வாட் எவர், அந்த புருஷனுடைய குணங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை ஸ்தானுல இருக்கிற ஒரு குணங்கள்ல இருக்கக்கூடிய சாமியத்தை பார்த்துட்டு இது அவனாக இருக்கும் அப்படின்னு நீ அத்தியாசம் பண்றதுங்கிறது ஒரு சுவாபாவிகமான விஷயம். ஏன்? ரெண்டுமே உனக்கு தெரிகின்ற பொருள்கள், உனக்கு நீ ஆப்ஜெக்டிஃபை பண்ற பொருள்கள். ஞேயவ் ஏவ சந்தௌ ஞாத்ரா, பார்ப்பவனாக தெரிந்து கொள்பவனாக இருக்கின்ற நீ அந்யஹா அஸ்மின்னு அத்தியஸ்தௌ அவித்யா. ஆனா இந்த கேஸ்ல என்ன, தாஷ்டாந்திகத்துல என்ன? தேகாத்மனோஹோ தூ ஞேயஜ்ஞாத்ரோஹோ ஏவ இதரேதர அத்தியாசஹா. இங்க ரெண்டுமே ஞேய பதார்த்தம் இல்ல. ஸ்தானு புருஷன்ல ரெண்டும் ஞேய பதார்த்தம், ரெண்டும் தெரிந்து உனக்கு தெரிகின்ற பொருள்கள். இந்த தாஷ்டாந்திகத்துல என்னன்னா, ஒருத்தன் தெரிந்து கொள்கின்ற வஸ்து ஞாத்ரு, இன்னொன்னு தேகம்ன்றது எனக்கு தெரிகின்ற பொருள். ரெண்டு தெரிகின்ற பொருள்கள்ல ஒண்ணுத்தினுடைய குணத்தை வச்சு இன்னொன்னுத்துல அத்தியாசம் பண்றதுங்கிறது ஒத்துக்க கூடியது. ஆனா தெரிந்து கொள்கின்றவனுடைய சொரூபத்தை தெரிந்து கொள்ளப்படுகின்ற பொருள்ல அத்தியாசம் பண்றதோ, தெரிந்து கொள்ளப்படுகின்ற பொருளினுடைய குணத்தை எடுத்து தெரிந்து கொள்கின்றவனுடைய சுரூபத்துல அத்தியாசம் பண்றதுங்கிறது இதுக்கும் அதுவும் சமமா இல்லையே. இது ரொம்ப வேறையாச்சு. ஏன்னா கண்ணு கண்ணையே பார்க்க முடியுமா? என் கண்ணு இருக்கு, கண்ணுனால நம்ம கண்ணை பார்க்க முடியுமோ? கண்ணாடி தான் பார்த்து அதுல இப்படி இருக்கு என் கண்ணுன்னு தெரியும். அப்போ இந்த ஞாத்தா தன்னையே ஆப்ஜெக்டிஃபை பண்ணிக்கவே முடியாது. அப்போ அந்த ஞாதாக்கு என்ன குணங்கள் இருக்கு ஒண்ணும் உனக்கு தெரிய போறது இல்லை, ஏன்னா அது ஞேயம் கிடையாது. ஞேய பதார்த்தமா இருக்கக்கூடிய தேகத்துல இந்தந்த குணங்கள் இருக்குங்கிறது தெரியறது. அப்போ இதை தூக்கி அதுல அத்தியாசம் பண்றேன் அப்படிங்கிறது
எப்படி சாத்தியம்? அதுக்கு நீ குடுக்குற எக்ஸாம்பிள் என்ன? தூண்ல மனுஷனை பாக்குறதுன்றது வந்து சமமா இல்லையே இந்த திருஷ்டாந்தம் அப்படின்னு கேக்குறான். ஞேயஜாத்ரோஹோ ஏவ இதரேதர அத்தியாசः இதி ந சமஹ திருஷ்டாந்தः அத்தः தேஹதர்மः ஞேயः अपि ஞாதுः ஆத்மனः பவதி இதி சேத். ஞேய தர்மமாக இருக்கக்கூடிய சில தர்மங்கள் இருக்கே, தேகத்தினுடைய தர்மங்கள் ஞேயமாக இருக்குன்னா தெரிந்து கொள்வதாக இருக்கு. எது? நான் கோபப்படுறேன், நான் சந்தோஷப்படுறேன், இல்ல என் கை இருக்கு, கால் இருக்கு, என் மனசு இப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து ஞேயமாக இருந்தாலும், தெரிந்து கொள்பவையாக இருந்தாலும், அது ஏன் வந்து ஆத்ம தர்மமாக இருக்கக்கூடாது? ஆத்மாவோட குணங்கள் தான். ஆத்மா வந்து தெரிந்து கொள்கின்றவனாகவும் இருந்து தெரிந்து கொள்ளப்படுகின்றதாகவும் சேர்ந்து இருக்கலாமே. அதனால வந்து நீ இப்படி கொடுக்குற திருஷ்டாந்தம் வந்து தூண்ல ஆளை பாக்குற மாதிரி இது இருக்க முடியாது. இது வந்து அங்க வந்து அத்தியாசம் ரைட்டு ஒத்துக்கிறேன். இது இது வேற, அது வேற. தூண் வேற, மனுஷன் வேற. இது அதுல இருக்க முடியாது. அந்த குணங்கள் இதுல இருக்க முடியாது. அதனால ரெண்டும் அத்தியாசம் பண்றேன்னு சொல்லலாம். இங்க வந்து ஞாத்திரு ஞேயத்துக்குள்ள வந்து அதே மாதிரி இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா வந்து ரெண்டுமே ஞேய பதார்த்தம் இல்ல. அதனால அத்தியாசத்துக்கான பாசிபிலிட்டி இல்ல. இது ரியாலிட்டியாவே இருக்கலாமே. நிஜமாகவே இது ஆத்ம குணமாக இருக்குன்னு ஏன் எடுத்துக்க கூடாதுன்னு கேக்குறான். நான் அச்சைதன்யாதி பிரசங்காத். அதுல என்ன பிரச்சனை? நிறைய பிரச்சனை வருது. ஒண்ணு முக்கியமான ஒண்ணுத்து சொல்றார். அச்சைதன்ய சேதனத்துவம் தான் நான்றதுல இருக்கு. நம்ம எல்லாருக்கும் அது வந்து சாமான்யமா தெரியறது. சேத்தனமாக இருக்கிறது தான் நான். நான்னு எந்த ஒரு சொரூபம் எனக்கு காக்னைஸ் ஆகுதோ, அதுல வந்து ஜடத்துவமே இல்ல. ஆக்சுவலி ஸ்பீக்கிங். இல்லையா? இதமா தெரியறதுலதான் ஜடத்துவம் இருக்கே ஒழிய, அகம்னு தெரியற வஸ்துல வந்து ஜடத்துவம் இல்ல. அப்போ ஆத்மால அச்சேதனத்துவம் வந்ததுன்னா, அது அச்சேதனம்னே எப்படி தெரியும்? அச்சேதனமான வஸ்து சைதன்யத்தினால பிரகாசிக்கப்பட்டாதான் தெரிய போகுது. தானே அச்சேதனமாக இருந்ததுன்னா அது அச்சேதனம்னே நீ சொல்ல முடியாது. ஏன்னா அது சைதன்யத்தினால பிரகாசிக்க எதை வச்சு நீ அதை அச்சைதன்யம்னு தெரிஞ்சுக்க போற? அது தவிர ஆத்மா வந்து சேதன வஸ்துதான்னு சாஸ்திரம் சொல்றது. அதுவும் இருக்கு. நம்மளாலையும் அச்சேதனமாக ஆத்மாவை வந்து ரெகக்னைஸ் பண்ண முடிய போறது இல்ல. சாஸ்திரத்தினாலையும் அது அச்சைதன்யம்னு சொல்லப்படல. அதனால அது ஒத்துக்க முடியாது. இன்னொன்னு என்னன்னா, இந்த இதந்தையா எதெல்லாம் இருக்கோ அது ஆத்ம குணமாக இருந்தால் எப்பவுமே அது ஆத்மாவோட இருக்கணும். இப்போ ஒண்ணுத்தினுடைய குணம்னு ஒண்ணு இருக்கு. ஒண்ணு இப்போ அக்னின்னு இருக்குன்னா அக்னியனுடைய உஷ்ணத்துவம் இருக்கணும். அது எப்ப இருந்தாலும் இதனுடைய குணம்ன்ற பொழுது. அப்போ இந்த தேகத்தினுடைய இந்த குணங்கள்லாம் இருக்கே, நம்ம சொல்லக்கூடிய குணங்கள் எப்பவுமே இருக்கா? ஒருத்தன் சுக்கியா எப்பவுமே இருக்கானா? துக்கியா துக்கித்துவம் சுக்கித்துவம்ன்ற அந்த அனுபவம் இருக்கே, அது வந்து ஆல் த டைம் இருந்துட்டு இருக்கா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வர்றது. வந்துட்டு போகிற விஷயங்கள் இதனுடைய நித்திய குணமாக இருக்க முடியாதுன்னு ஆகிறதுனால அந்த ஆதிபதத்துக்கு சொல்றேன். ந அச்சைதன்யாதி பிரசங்காத். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வர்றது தேக குணங்களை வந்து ஆத்ம குணம்னு பார்க்கும் பொழுது. எதிஹி ஞேயஸ்ய தேகாதேஹே க்ஷேத்ரஸ்ய தர்மாः சுக துக்க மோக இச்சாதயः ஞாதுः பவந்தி தர்ஹி ஞேயஸ்ய க்ஷேத்ரஸ்ய தர்மாः கேचन ஆத்மனः பவந்தி அவித்யாத்யாரோபிதா ஜராமரணாதயः தூ ந பவந்தி இதி விசேஷஹேதுः வக்தவ்யः. இன்னொரு ஒரு கேள்வி வருது. இது ஆக்சுவலி வந்து அந்த கேள்வியையும் கர்ப்பிதமாகவே இந்த சென்டென்ஸ சொல்றார் பாஷிகாரர். கேள்வியா நம்ம பார்க்கலாம் அத. இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, சில விஷயங்கள் மட்டும் ஆத்ம குணம். நான் முதல்லயே சொன்ன மாதிரி சுகம், துக்கம், மோகம், இச்சா, மதம், மாத்சரியம் இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கே, மோர் ஒரு எமோஷனல் குணங்கள்லாம் இருக்கும் இல்லையா? மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மட்டும் ஞாத்து ஆத்ம குணமாகவும்
மத்தபடி இந்த ஜரா மரணம் என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கே, வயசாகிறது, பரிணாமத்தை அடையிறது, இந்த மாதிரி மரணத்தை அடையிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மட்டும் தேகத்துல இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேகத்துல இருந்து வெளியில போகக்கூடிய ஆத்ம வஸ்துவானது, ஜீவாத்மாவானது சுகதுக்க மோகத்தோட போறது. இந்த ஜரா மரணத்தை தேகத்துல விட்டுட்டு போறதுன்னு ஏன் எடுத்துக்க முடியாதுங்கிற கேள்வி வருகின்ற பட்சத்துல சொல்றாரு, எதிகி ஞேயஸ்ய தேகாதேகே க்ஷேத்ரஸ்ய தர்மாக சுகதுக்க மோக இச்சாதயः ஞாதுஹு பவந்தி. ஞேயஸ்ய ஞேயமாக இருக்கக்கூடிய, தெரிந்து கொள்வதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? தேகாதேகே க்ஷேத்ரஸ்ய தர்மாக. தேகம், மனசு, புத்தி இந்த மாதிரி எல்லாமே ஞேயமா இருக்கும் இல்லையா? இதுல இத க்ஷேத்திரம் தானே, இது க்ஷேத்திர தர்மம் தான் இது. எது? இந்த சுகம், துக்கம், மோகம், இச்சா, மத மாத்சரிய எல்லாம் இருக்கே, இந்த குணங்கள்லாம் க்ஷேத்திரஜனுடைய தர்மமா, க்ஷேத்திரத்தினுடைய தர்மமா? இதெல்லாம் ஏன்னா இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்ய விதியதுன்னு சொன்னார். இதம்னு தெரிஞ்சுண்டா அது க்ஷேத்திர தர்மம். இதை எதையும் அகம்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல. இதம் துக்கம், இதம் சுகம்னு தானே தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு இந்த சுகம் ஏற்படுறது, நான் இப்படி அனுபவிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. அப்போ அது இதம்ல வந்துடுறதுனால க்ஷேத்திர தர்மம். க்ஷேத்திர தர்மமாக இருக்கக்கூடிய சுகதுக்க மோக இச்சா முதலானவை க்ஷேத்திரஜனாகிய ஞாதாக்கு இருக்கு, கலந்துடுறது. அதுல இருந்தாலும் இதுல சேர்ந்துக்கிறது. அதாவது தண்ணியில பாலை கலந்து விட்டா தண்ணி தர்மம் ஆயிடுறதோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த ஆத்ம வஸ்துவானது தேகத்தினுடைய சுகதுக்கத்தோட சேர்றதுனால இந்த தர்மங்கள் ஞாதாக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால், தர்ஹி ஞேயஸ்ய க்ஷேத்ரஸ்ய தர்மாக கேச்சன ஆத்மனः பவந்தி அவித்யா அத்தியாரோபிதா ஜராமரணாதயः தூ ந பவந்தி இதி விசேஷ ஹேது வக்தவ்யः. அப்ப என்ன ஆயிடுறதுன்னா, தேகத்துல இருக்கக்கூடிய சில தர்மங்கள், எது? க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய, அதனாலதான் தேகம்னு சொல்லாம இங்க க்ஷேத்திரம்னு சொல்றார். ஏன்னா இங்க மனசு தர்மம், அந்தகரண தர்மத்தையும் சேர்த்து சொல்றதுனால, மனசு, புத்தி, பிராணன் இந்த தர்மங்கள்லாம் தேகம்னு இல்லாம க்ஷேத்திரம்ன்ற வார்த்தையினால சொல்றாரு. அதனாலதான் இங்க ஞேயஸ்ய க்ஷேத்ரஸ்ய தர்மாக, க்ஷேத்திரத்தினுடைய தர்மங்கள் இருக்கே, அதுல சில கேச்சன ஆத்மனஹா பவந்தி, சில விஷயங்கள் மட்டும் ஆத்மாவோட சம்பந்தப்படுறது அவித்தியினால. ஆனா ஜரா மரணம் முதலானவைகள் ஆத்மாவோட சம்பந்தப்படல அப்படின்னு எப்படி பிரிப்ப? எதனால? விசேஷ ஹேத்து வக்தவ்யா. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் காரணம் வேணுமோ? ஒண்ணு, எல்லா தேக தர்மங்களும் ஆத்மாவோட கலந்து ஆத்மாவோடதா இருக்குன்னு சொல்லணும். என்ன இது மாதிரி நீ சில விஷயங்கள் ஆத்ம தர்மமாக இருக்கு, சில விஷயங்கள் தேக தர்மமாகவே இருந்து ஆத்மாவோட கலக்கிறது இல்லைன்னு பிரிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஜரா மரணம்லாம் ஆத்ம குணமாக நம்ம நம்மளுடைய இதுலயும் நமக்கும் அது என்ன சொல்றது, நியாயத்தினாலையும் தெரியல, சாஸ்திரமும் அதை சொல்லல. ஏன்னா உன்னுடைய நீ ஆஸ்திகன்ற பட்சத்துல நீயுமே மரணம் தேகத்துக்கு தான், ஆத்மாக்கு இல்லைன்னு எடுத்துக்கிற. அப்பதானே ஆஸ்திகன்னு சொல்ல முடியும். சொர்க்கத்துக்கு போறான், நரகத்துக்கு போறான், வைகுண்டத்துக்கு போறான்னா அப்ப ஜராமரணம் ஆத்ம குணம் இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஆத்மாக்கு இதெல்லாம் இல்லாதனாலதான் அது எங்கேயோ போக முடியாது. அப்போ இது எல்லாமே க்ஷேத்திர தர்மம். எதெல்லாம்? சுகம், துக்கம், மோகம், இச்சா, ஜரா, மரணம் எல்லாமே க்ஷேத்திர தர்மம். எல்லாம் க்ஷேத்திர தர்மமாக இருக்கும்போது கொஞ்சம் மட்டும் ஆத்மாவோட சம்பந்தப்பட்டுறது, மீதி படுறது இல்லைன்னு நீ எப்படி விசேஷமா எப்படி பிரிக்க முடியும்? விசேஷ ஹேத்து வக்தவ்யா. அப்புறம் சொல்றார், ந பவந்தி இதி அஸ்ய அனுமானம் அவித்யாத்யாரோபிதத்வாத் ஜராதிவதிதி ஹேயத்வாத் உபாதேயத்வாச்ச இத்யாதி. நமக்கே அனுமானம் இருக்கு, அந்த மாதிரி ஆத்ம குணமாக ஆகிறதில்லை. எது? இந்த சுகதுக்க மோக இச்சாதேகள் முதலானவைகள் ஆத்ம குணமாக ஆகிறதில்லைங்கிற அனுமானம் இருக்கு.
ஏன்னா எப்படி அனுமானம் பண்ற நீ? அவித்யாத்யாரோபிதத்வா ஜராதிவதி. எதனால இந்த ஜரா மரணம் முதலானவை எப்படி ஆத்மா குணமாக ஆகலையோ அதே மாதிரி சுகதுக்கம் முதலானவையும் ஆவதில்லைன்னு உனக்கு அனுமானம் முடியறது. ஏன்னா ஹேயத்வாத் உபாதேயத்வாச்ச அப்படின்னு சொல்ற. சில விஷயங்கள் ஹேயம், வேண்டாம்னு நீக்க முடியறது புத்தியாலேயே. சிலது உபாதேயம், எடுத்துக்கொள்ள முடியாது. என்னன்னா ஒருத்தன் சுக துக்கத்தை ஆஹ் சுக துக்கம் மோகம் முதலானவைகளை ஜஸ்ட் வில்னாலேயே நீக்க முடியறதுன்னு சொல்றார். சில விஷயங்களை எடுத்துக்க முடியாது. இந்த சென்ஸ் இந்த டயத்துல நான் கோவப்படணும் ஒரு விஷயத்தன்னா ஏற்படுத்திக்க முடியறதோ இல்லையோ. அப்ப இந்த குணங்கள், இந்த ஆத்ம குணம்னு நீ சொல்ற விஷயங்கள் நித்தியமாக உன்னுடையதாக இல்லை அப்படிங்கறத எப்படி அனுமானம் பண்ற? உனக்கு தேவைப்படும் போது எடுத்துக்க முடியறது. சில விஷயங்களை நீ தியாகம் பண்ற. கோபம் நான் இனிமே படமாட்டேன் அப்படின்னு தியாகம் பண்ண முடியறதோ இல்லையோ. அந்த மாதிரி முடியறதுங்கிற பொழுது அந்த குணங்கள் ஒரு வந்துட்டு போகிற குணங்கள் ஆகிறது. அதனால அதனால நீ என்ன அனுமானிக்க முடியறதுன்னா அது ஆத்ம குணமா இருக்க முடியாது. ஆத்ம குணமாக இருந்தா எப்பவுமே இருக்கணும். அப்படிங்கிறதுனால நபவந்தி அனுமானம் அவித்யாத்யாரோபிதத்வா ஜராதிவதி ஹேயத்வாத் உபாதேயத்வாச்ச இத்தியாதி தத்ர ஏவம் சதி கர்த்திருத்வ போக்திருத்வ லக்ஷணः சம்சாரः ஞேயஸ்தः ஞாதரி அவித்யயா அத்தியாரோபிதः இதி ந தேன ஞாதுஹு கிஞ்சித் துஷ்யதி. அப்போ இங்க ஜீவனுடைய ஒரு ஆங்கிள் இருந்தே தான் சொல்லிட்டு வர்றார். ஏவம் சதி இப்படி இருக்க கர்த்திருத்வ போக்திருத்வ லக்ஷணா சம்சாரா. இங்கேருந்து கர்த்திருத்வ போக்திருத்துவத்துக்கு போயிட்டா இருப்போம். ஏன்னா ராகத்வேஷம் சுகதுக்கம் என்ன போக்திருத்துவம், சுகதுக்க மோகம்ன்றதெல்லாம் இப்போ எல்லாம் போக்திருத்துவம் தானே. அதனால இந்த தர்மங்கள் தேக தர்மம் தான் அப்படிங்கறது எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுனால கர்த்திருத்வ போக்திருத்வ லக்ஷணா சம்சாரா. அப்போ போக்தாதான் கர்த்தாவை தூண்டுறான்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா அவித்யா காம கர்ம, அவித்யால இருந்து காமம்ன்றதுதான் போக்திருத்துவம், கர்மங்கிறதுல இருந்து கர்த்திருத்துவம் வருது இல்லையா. அப்போ போக்தாதான் கர்த்தாவை பிரேரணை பண்ண போறது. எனக்கு இந்த போகம் வேணுங்கிறதுனாலதான் காரியத்துல ஈடுபடுறேன். அதனால கர்த்திருத்துவ போக்திருத்துவ லக்ஷணா சம்சாரா. அப்படி இருக்கிறதுதான் சம்சாரம். அந்த சம்சாரமானது ஞேயஸ்தா, ஞேயமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்துலதான் இருக்கு. ஞாதாவாக இருக்கக்கூடிய ஆத்ம வஸ்துல இது இல்ல அப்படிங்கிறது. க்ஷேத்திரஜன் கிட்ட இல்லை. க்ஷேத்திரஸ்தா ஞேயஸ்தா ஞாதரி அவித்யா அத்தியாரோபிதா. அப்ப எப்படி இவனுக்கு தெரியறதுன்னா அவித்யினால தெரிகிறது. இந்த அவித்யை எங்க இருக்குங்கிற கேள்விதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுவும் பின்னாடி ஆன்சர் பண்ண போறார். ஞாதரி அவித்யா அத்தியாரோபிதா இது. அவித்யினால் ஞாதா இந்த ஞேய தர்மங்கள் தன்னுடையது அப்படின்னு ஞாதா எடுத்துக்கிறான். எதனால? அவித்யினால. அவித்யினால அத்தியாரோபிதா. ஆரோபிதம்னா மேல திணிக்கப்படுறது, ஏற்றப்படுகிறது. அத்தியாரோபிதா இந்த இல்லாத இடத்துல இத சூப்பர் இம்போஸ் ஆகிறது. எதுல? ஞாதாவாக சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஞப்தி சுரூபத்துல அவித்யினால ஞேய தர்மமாக இருக்கக்கூடிய சுகித்துவம் துக்கித்துவம் மோகம் இச்சா முதலானவைகள் ஆரோபிக்கப்படுகின்றன. இது அதனால ந தேன ஞாதுஹு கிஞ்சித் துஷ்யதி. அது அந்த அத்தியாரோபத்தினால அவித்யினால் ஞாதாக்கு எந்த தோஷமும் ஏற்படுறதில்லை. அது ஃப்ரீயாதான் இருக்கு. அது எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். யதா பாலைஹி அத்தியாரோபித்தேன ஆகாஷஸ்ய தலமலவத்து தலமலவத்வாதினா தலமலவத்வாதினா அத்தியாரோபித்தேன ஆகாஷஸ்ய யதா ந கிஞ்சித் தோஷா அப்படின்னு. அதாவது இப்போ டெல்லியில எங்க பார்த்தாலும் ஒரே பொல்யூஷன் சொல்றோம் இல்லையா. பொல்யூட்டட் அட்மாஸ்பியரிக் பொல்யூஷன்
அந்த மாதிரி பொல்யூஷன் இருக்கும்போது ஆகாசம் அதனால அழுக்காருதோ? தலமலவத்துவம் ஜஸ்ட் ஒரு டஸ்ட் பறக்கறதுனால, ஒரு புகை பறக்கறதுனால ஆகாசம் வந்து அழுக்காயிடுறது இல்லை. அது அழுக்கையும் அகாமடேட் பண்றது, சுத்தத்தையும் அகாமடேட் பண்றது, ஒண்ணும் இல்லாததையும் அகாமடேட் பண்ணிட்டு அது பாட்டு இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த அத்தியாரோபித்த விஷயங்கள் வந்து எதுல அத்தியாரோபணம் பண்றோமோ அத வந்து அழுக்காக்குறது இல்லை. அதான் இங்க தாத்பரியம். ஞேயத்துல க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடியதாகிய விஷயங்கள் க்ஷேத்திரஜன்ல அத்தியாரோபணம் பண்றதுனால் க்ஷேத்திரஜனுடைய ஸ்வரூபத்துல எந்த இதுவும் ஏற்படுறதில்லை, தோஷமும் ஏற்படுவதில்லை அப்படிங்கிறதா கர்த்திருவ போக்திருத்வ லட்சணா சம்சாரா ஞேயஸ்தா. ஞேயவஸ்து க்ஷேத்திர தர்மமாக தான் சம்சாரித்துவம் இருக்கே ஒழிய சம்சாரித்துவம் ஞாத்தாட்ட இல்ல. அப்ப ஏன் ஞாத்தாட்ட தெரியாது? அவித்யா அத்தியாரோபிதா. அவித்யினால சூப்பர் இம்போஸ் ஆகி ஞாதாக்கு வந்து கர்த்திருவ போக்திருத்துவம் சம்சாரித்துவம் இருப்பதாக தெரிகிறது. எப்படி வந்து ஆகாசத்துல இருக்கக்கூடிய ஒரு டஸ்ட் வந்து ஆகாசத்தை வந்து அழுக்காக்குறது இல்லையோ அந்த மாதிரி இந்த க்ஷேத்திர தர்மமானவை க்ஷேத்திரஜனை எந்த விதத்திலும் பாதிப்பதில்லை அப்படிங்கிறதுதான் இங்க சொல்றார். ஏவம் ச சதி சர்வக்ஷேத்ரேஷு அபி சதா பகவதः க்ஷேத்ரஜ்ஞஸ்ய ஈஸ்வரஸ்ய சம்சாரித்வ கந்தமாத்திரமபி ந ஆசங்கியம். எப்படி இது ஜீவனுக்கு வந்து இந்த அவித்யினால ஒரு தோஷம் சம்பவிக்கிறது இல்லைன்றதா பார்த்தோமோ, அதே மாதிரி ஈஸ்வரனுக்கும் சர்வக்ஷேத்ரேஷு அபி சதா பகவதः சர்வக்ஷேத்ராந்தர்யாமியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கும் க்ஷேத்ரஜ்ஞஸ்ய ஈஸ்வரஸ்ய சம்சாரித்துவ கந்தமாத்திரம் அப்படி நான் ஆசங்கியம். ஈஸ்வரனுக்கு சம்சாரித்துவம்னு இங்க சங்காவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சம்சாரித்துவம் எங்க இருக்கு? க்ஷேத்திரத்துலதான் இருக்கு. க்ஷேத்திரம்ங்கிறது இங்க என்னன்னா அவித்யா தான். அவித்யா உபாதி தான் க்ஷேத்திரமாகிறது. அப்ப அந்த அவித்யாக்குள்ளதான் சம்சாரித்துவம் இருக்கு. இது வந்து சூப்பர் இம்போஸ்ட் ஜெகத்து தானே. ஈஸ்வரனேவா ஜெகத்தா இருக்கான். ஈஸ்வரன்ட்ட ஜெகத்துங்கிற அந்த அவித்யினால மாயையினால ஜெகத்தாக தெரியறது. அதுவுமே சூப்பர் இம்போஸ்ட் தான். ஈஸ்வரனுடைய திருஷ்டி நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். அது பிரம்மத்தினுடைய திருஷ்டியிலிருந்து ஜெகத்தே கிடையாது. அப்போ ஜெகத்தினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து ஒரு சூப்பர் இம்போஸ்ட் ஈஸ்வர தன்மைன்றதே சூப்பர் இம்போஸ்ட் தான். ஏன்னா ஜெகத்துங்கிறது வந்து சத்தியமாக இருக்கும் பொழுதுதான் ஈஸ்வரன் ஒருத்தன் தேவை. மித்யா ஜெகத்துக்கு ஏது ஈஸ்வரன்? அதனால மாயா உபஹித சைதன்யம். இப்ப நம்ம ஜெகத்தினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து ஈஸ்வரனை சொல்றோம். பிரம்மத்தினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து ஜெகத்தே இல்லைன்றதுதான் சாஸ்திர திருஷ்டி. அதுதான் பாரமார்த்திக சத்தியம். இத வியாவகாரிக சத்தியம்னு சொல்றோம் இல்லையா? சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம்னு சொல்றது. இப்போ இந்த சம்சாரித்துவ கந்தம் இங்க சூப்பர் இம்போஸ்டாக தான். இந்த சகுணமாக இருக்கும் பொழுது கூட குணம் எங்க இருக்குன்னா மாயால தான் இருக்கு. அவித்யினுடையதுதான். அதனால ஈஸ்வரனுக்கு வந்து சம்சாரித்துவ கந்தம் கூட நான் ஆசங்கியம்னு சொல்றார். கந்த மாத்திரம் அப்படி ஒரு வாசனைக்கு கூட வந்து பெருங்காய டப்பால பெருங்காயம் போட்டு எடுத்து வச்சா அது வாசனை மட்டுமாவது இருந்துட்டு இருக்கும் இல்லையோ டப்பால. 4 மாசம் பெருங்காயம் போடலைன்னா கூட அந்த டப்பா வந்து பெருங்காய வாசனை இருந்துட்டே இருக்கும்வா. அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி கூட கிடையாதுங்கிறார் இங்க. கந்த மாத்திரம் அப்படி நான் ஆசங்கியம். ஈஸ்வரன்ட்ட சம்சாரித்துவம்ன்றதே லேசம் கூட கிடையாது. அது வந்து அவித்யா குணமாக தான் இருக்கு. நஹி क्वचित् अपि லோகே அவித்யா அத்தியஸ்தேன தர்மேண கஸ்யஜித் உபகாரஹ அபகாரஹ வா திருஷ்டஹ. உலகத்திலேயே நீ சாமான்யமா பார்த்தேன்னா கூட ஒரு இக்னரன்ஸ்னாலயோ இல்ல ஒரு லேக் ஆஃப் நாலேஜ்னாலயோ அவித்யா அத்தியஸ்தேன தர்மேண நீ ஒண்ணுத்த இன்னொன்னா பாத்துறதுனால அந்த ஒண்ணு வந்து இன்னொன்னுத்தினால வந்து அஃபெக்ட் ஆக போறது இல்லை. ஏன்னா நீ தான் அதை பாக்குற. அதான் அது நிஜமாக அங்க சூப்பர் இம்போஸே ஆறது இல்லையே. உன் புத்தியில தான் சூப்பர் இம்போசிஷனே ஒழிய வாஸ்தவிக்கமா மரத்து மேல மனுஷனா உட்கார்ந்து இருக்கான் இல்லையே. அங்க மரம் மரமா தான் இருக்கு, தூண் தூணா தான் இருக்கு.
நீ மனுஷனை பாக்குறேங்கிறது உன்னுடைய அவித்யா. அதுதான் இங்க சொல்றார். நஹி கொச்சிதபி லோகே அவித்யாத்தியஸ்தேன தர்மேன கஸ்யஜித் உபகாரஹா அபகாரஹா வா திருஷ்டஹா. இதனால அதுக்கு ஒரு ஆதாயமோ அதுக்கு ஒரு குறைவோ ஏற்பட போவதில்லை. ஏன்னா இதுவும் அதுவும் வந்து டெக்னிக்கலி ஒண்ணு மேல ஒண்ணு இல்லவே இல்லை, உன் புத்தியில மட்டும்தான் இருக்கு. எத்து உக்தம் ந சமஹா திருஷ்டாந்தஹா இது ததசத்து. இன்னொரு கேள்வி வருது, திருஷ்டாந்தத்திலே சாமியம் இல்லைன்னு சொன்னோமே, அதுக்கு நீர் பதிலே சொல்லலையே. இது வந்து வெளியில இருக்கிற ரெண்டு விஷயங்கள்ல ஒண்ணுக்கு ஒண்ணு அத்தியாசமா இருக்கிறத நீ தூக்கி நான்றதுக்கும் இதுக்கும் நடுவுல அத்தியாசம் இருக்குங்கிறத வந்து எப்படி கம்பேர் பண்ண அப்படிங்கிறதுக்கு வந்து நீ பதில் சொல்லலையேங்கிறது இங்க பாஷ்யக்காரர். அப்படி இல்லப்பா, எத்து உக்தம், அத நீ சொன்னியே சமோதிருஷ்டாந்தம் இல்லைன்னு, அதுவுமே தப்புதான். எப்படின்னா கதம் அவித்யாத்தியாச மாத்திரம் ஹி திருஷ்டாந்த தாஷ்டாந்திகையோஹோ சாதர்மியம் விவக்ஷிதம். சாதர்மியம் என்ன? இந்த ஏன்னா இந்த ஒரு வியாப்தி அவ்வியாப்தி என்ன அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம்னு மூணு விதமான தோஷம் உண்டு. எந்த விதமான என்ன டெஃபினேஷன்ஸ் கொடுக்கும் பொழுது அதிவியாப்தி இருக்கக்கூடாது, அவ்வியாப்தி இருக்கக்கூடாது, அசம்பவத்துவம் இருக்கக்கூடாது. இருந்தாதான் அந்த டெஃபினேஷன் வந்து அக்செப்டபிள் ஆகும். ஒரு மாடு வந்து பசுமாடுனா என்ன அப்படின்னா, கொம்பு இருக்கிறதெல்லாம் மாடு அப்படின்னா அது அதிவியாப்தி ஆயிடும். ஏன்னா கொம்பு ஆட்டுக்கும் இருக்கு, எருமைக்கும் இருக்கு. அப்ப கொம்பு இருந்தா அது பசுமாடுன்னு சொன்னேன்னா அது வந்து அது லட்சணம் ஆகாது. பசுவினுடைய லட்சணம் வந்து ஏன்னா அதிவியாப்தி. இல்ல கருப்பா எது இருக்கோ அதுதான் பசுமாடுன்னு சொன்னேன்னா அது என்ன ஆகுதுன்னா அவ்வியாப்தி ஆயிடுறது. ஏன்னா வெள்ளையாவும் பசுமாடு இருக்கு. இல்லைன்னா அசம்பவம், ஒத்த கொம்பு இருந்தாதான் பசுமாடு அப்படின்னு சொன்னேன்னா அங்கும் அசம்பவம்னு ஒரு தோஷம் வருது. இந்த மாதிரி எல்லாத்துலயும் அது வியாப்தி இருந்தாதான் அது ஒண்ணுத்த ஒத்துக்க முடியும். இப்போ இங்க வந்து நீ சொல்ற இந்த திருஷ்டாந்தம் அத்தியாசம்ங்கிற விஷயமானது என்ன அகம் இதம் நடுல வந்து அவ்வியாப்தி ஆயிடுமோ அப்படிங்கிற கேள்விதானே இங்க வருது. இதுல இல்லாம போறதோ அப்படின்னு. அதுதான் இங்க சொல்றார். இங்க வந்து திருஷ்டாந்தம் வந்து சாதர்மியம் என்ன விவக்ஷா இங்க அவித்யா அத்தியாசம் மாத்திரம்தான் எனக்கு வந்து இங்க நான் சொல்ல வந்தது. அஜ்ஞானத்தினாலதானே அத்தியாசம். இங்க வந்து இது தூணுதான் அப்படிங்கறதுல உனக்கு அவித்யை இருக்கு, அதனால நீ மனுஷன் அத்தியாசம் பண்ற. அந்த இடத்துல என்ன, தாஷ்டாந்திகத்துல என்ன, எது ஆத்மா அப்படிங்கறதுல உனக்கு அவித்யா இருக்கு. அவித்யா இருக்கா இல்லையா? இருக்கிறதுனாலதானே இதம்ல அகமையும் அகம்ல இதத்தையும் நீ அத்தியாசம் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப எது எக்ஸாக்ட்லி அகம், எது எக்ஸாக்ட்லி ஆத்மாங்கிறதுல அவித்யா இருக்கே. எப்படி அங்க வந்து இது மரமா இல்ல மனுஷனாங்கிறதுல அவித்யா இருக்கோ, அந்த மாதிரி இங்கேயும் அவித்யா இருக்கு. அவித்யா இருக்கிற இடத்துல அத்தியாசம் நடக்கிறது சுவாபாவிகம் தானே. என்னன்னு தெரியாத போது நான் இன்னதுதான் அப்படின்னு ஒரு நிர்ணயம் நானா பண்ணிட்டு போறேன். அப்போ ரெண்டுத்துலயும் அவித்யா இருக்குங்கிறதுலதான் இங்க விவக்ஷாவே ஒழிய எக்ஸாக்ட்லி நீ வந்து இதே மாதிரிதான் அதுன்னு நான் சொல்ல வரலையே. அப்படின்றதுனால தன்ன வியபிச்சரதி, அங்க வியபிச்சாரம் இல்ல. ஏன்னா வந்து இத்தரேத்தர அத்தியாசம் வந்து அவித்யதான் காரணமே ஒழிய வேற ஒண்ணும் தேவையில்லை. இன்ஃபேக்ட் வந்து தைத்திரிய உபநிஷத்துல இதே ஒரு டிஸ்கஷன்ல அவர் சொல்றார், புரோவஸ்திதே ஏவ வஸ்துனி ந அத்தியசித்தவ்யம் இது ந கோபி நியமஹா அஸ்திங்கிற. வெளியில இருக்கிற விஷயங்கள் தான் ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ண நான் அத்தியாசம் பண்ண முடியும், ஆத்மாக்கும் அனாத்மாக்கும் நடுவுல இத்தரேத்தர அத்தியாசம் பண்ண முடியாதுன்னு ஒரு நியமம் ஒண்ணும் கிடையாது. எங்கெங்கெல்லாம் அவித்யை இருக்கோ அங்க வந்து அத்தியாசம் ஆகதான் ஆகும் அப்படின்னு அங்க தைத்திரியத்துல சொல்றார் பாஷிகார். தன்ன வியபிச்சரத்து எத்து ஞாதரி விபிச்சரதி இதி மன்யசே தஸ்யபி அனைகாந்திகத்துவம் தர்ஷிதம் ஜராதிபிஹி. இல்ல ஞாதால வந்து இந்த ஞாதால வந்து ஞேய தர்மம் வந்து இருக்கலாம் அப்படின்ற வியபிச்சாரம் இருக்கு, அங்க அவ்வியாப்தி இருக்குன்னு நீ சொல்ல வந்தாலும் கூட அது ஏற்கனவே அனைகாந்திகத்துவம் இருக்கு. அங்க அங்க வந்து சில விஷயங்கள்ல வந்து நிச்சயமா அது வந்து
ஞேய குணம்தான் அப்படின்னு ஜராமரண விஷயங்கள்லாம் தெரிய வருதுன்னு காமிச்சோம். அப்படிங்கிறதுனால பாதி வந்து ஞேய குணமாகவும் க்ஷேத்திர குணமாகவும் பாதி வந்து க்ஷேத்திரஜ்ஞ லட்சணம் குணமாகவும் இருக்க முடியாதுங்கிறத வந்து காண்பிச்சோன்னு அதையும் வந்து டிஸ்ப்ரூவ் ஆயிடுதுன்னு சொல்றார். அவித்யாவத்வா க்ஷேத்திரஜ்ஞஸ்ய சம்சாரித்வம் இது சேத். அப்புறம் அவன் கேக்குறான், அவித்யா எங்க இருக்கு? இப்ப இதுதான் முக்கியமான கேள்வி. அவித்யா வந்து அவித்யா எங்க இருக்கு? பிரம்மத்துல தானே இருக்கு. க்ஷேத்திரஜன்ட்ட தானே இப்ப இருக்கிறது ஒரே க்ஷேத்திரஜன் தான்னா, சர்வக்ஷேத்திரேஷு க்ஷேத்திரஜ்ஞா ஈஸ்வரஹான்னா, அந்த க்ஷேத்திரஜன் கிட்டதான் அந்த அவித்யா இருந்தாகணும். திருப்பியும் அதே கொஸ்டினுக்கு வரான். அவித்யாவத்வாது க்ஷேத்திரஜ்ஞஸ்ய சம்சாரித்வம். அவித்யை க்ஷேத்திரஜன்ட்டு தான் இருக்குங்கிறதுனால சம்சாரித்வம் க்ஷேத்திரஜனுக்கு தானே அப்படிங்கிற கேள்வியை திருப்பி கேட்கறான். போறது இந்த டிஸ்கஷன் ரொம்ப ஒரு 6-7 பக்கத்துக்கு டிஸ்கஷன் இங்க பாஷ்யக்காரர் பண்றார். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம்ங்கிறதுனால இங்க ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்றார். இன்ஃபேக்ட் நிறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய இவா எழுப்புற கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கே அத்வைதத்துக்கு மேல, அதெல்லாம் இங்கே அட்ரஸ் பண்றாரு. ஆக்சுவலி பாஷ்யக்காரர் வந்து ஈஸ்வரனையும் இந்த மாயை அத்தியாசத்தையும் இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிறார். ஈஸ்வர தியானம் பண்றதுதான் வந்து இங்க சொல்லப்படுறது. க்ஷேத்திரஜனாகிய க்ஷேத்திரஜனாகிய ஈஸ்வரனை ஒரு க்ஷேத்திரத்துக்கு மட்டும் க்ஷேத்திரஜனா இருக்கக்கூடிய ஜீவாத்மா வந்து தியானத்தை பண்ணி அந்த சர்வக்ஷேத்திர ஈஸ்வரனை அடையறதுதான் லட்சியம்னு ஏன் எடுத்துக்க கூடாது? இப்படி எல்லாம் அவன் கேள்வி கேட்டு பதில் சொல்றார். இன்ஃபேக்ட் அந்த வாதம் தான் விசிஷ்டாத்வைத வாதம். ஈவன் தோ இவருக்கு பிற்பட்ட காலத்துலதான் அது வந்திருக்குனாலும், ஆனா அந்த சம்பந்தமான இந்த வியூ பாயிண்ட்ஸ் வந்து இந்த பாகவதம் பாஞ்சராத்திரம் முதலானவைகளை வந்து பாஷிகாரர் பிரம்மசூத்திர பாஷ்யத்துல வந்து டிஸ்கஸ் பண்றார். அப்போ கிட்டத்தட்ட இந்த விசிஷ்டாத்வைத்தம் பின்னாடி வந்து ராமானுஜர் எஸ்டாப்ளிஷ் பண்ண அதனுடைய சீடு தாட்ஸ் வந்து முன்னாடி இருந்த சில மதங்கள்ல இருந்திருக்கு. வைகானசம் நினைக்கிறேன், பாஞ்சராத்திரம் சொல்லிட்டேன். வைகானசமும் இதுவும் பாகவதன்னு ஒரு 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 மதமே இருந்திருக்கு. அது ரெண்டுத்தையும் அங்க டிஸ்கஸ் பண்றார் பாஷிகாரர். அதனால அதையும் இந்த இடத்துல வந்து அந்த மாதிரியான ஒரு வியூ பாயிண்ட் வந்து தப்புன்னு இங்க பின்னாடி எஸ்டாப்ளிஷ் பண்றார். இந்த மாதிரி நிறைய ரொம்ப அத்வைத பரமான இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்ஸ் இந்த பாஷ்யத்துல இருக்கு. பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம் எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க. கேட்கலாமா? கேளுங்க. என் கையில இருக்கிற கருவி வந்து தேகத்தை பத்தி இருக்கிற கருவிதான், அந்த ஞானம் தான். இந்த கருவியை வச்சுட்டு நீ வந்து அஜ்ஞானம் அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னோட தேக புத்தி தான் என்கிட்ட இருக்கிற புத்தி. அது அஜ்ஞானமோ அவித்யாவோ என்னமோ இருந்துட்டு போறது. அந்த புத்தி, அந்த கருவி தான் என்கிட்ட இருக்கிற கருவி. அந்த கருவியை வந்து ஐயோ நான் இல்லைன்னு எப்படி சொல்லிக்கும்? அதுதான் ஃபண்டமெண்டலா எனக்கு மறுபடியும் வருது. ஏன்னா என் கையில இருக்கிறது அவித்யா தான். அவித்யாவை கொண்டே நான் அவித்யான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தான் வருது மறுபடியும். ஆமா, அதாவது கரணம்ன்றது புத்தி தான். புத்தியில தான் இந்த அத்தியாசமோ அஜ்ஞானமோ இன்னைக்கு இருக்கிற ஸ்வரூப அஜ்ஞானம்ங்கிறது எங்க இருக்குன்னா புத்தியில தான் இருக்கு. அப்போ ஞான விருத்திங்கிறதும் அதே புத்தியில தான் ஏற்பட்டானோ. அந்த ஞான விருத்தியும் அதே கரணத்துல தானே ஏற்படணும். எந்த கரணத்துல வந்து இருக்கக்கூடிய அவித்யானது என் சுரூபத்தை மறைக்கிறதோ அதே கரணத்துலதான் விருத்தியாத்மகமாக, அதுதான் அகண்டாகார விருத்தி ஞான விருத்தின்னு சொல்றோம். அந்த விருத்தி வந்து அந்த அஜ்ஞானத்தை நீக்கிட்டு அதுவும் அந்த விருத்தி வந்து அஜ்ஞானம் நீக்கிறதோட சரி அந்த விருத்தியினுடைய யூட்டிலிட்டி. அதுக்கப்புறம் அதே விருத்தி இருந்துட்டு இருக்காது. எந்த விருத்தியுமே வந்து அதனுடைய காரியத்தை பண்ணிட்டு போயிடுறது இல்லையா? அப்போ நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதாவது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தேகம், அந்த தேக உபாதியில இருக்கக்கூடிய புத்தியில தான், புத்தி விருத்தியாக தானே அஜ்ஞானமும் இருக்கு.
ஸ்வரூப ஞானங்கிறதும் புத்தியில ஏற்படக்கூடிய விற்த்திகள் தான் அஜ்ஞான விற்த்தியாக இருக்கு இல்லையா? அப்ப அங்க ஞான விற்த்திங்கிறது வந்து புத்தியில தான் ஏற்பட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் உங்களுக்கு வந்து ஞானம் ஏற்படும். அதனாலதானே இந்த விஷய தேகமே வந்து இஸ் a blessing. கொடுக்கப்பட்டதே இந்த ஞானத்துக்கு தான் தானே சொல்றது சாஸ்திரம். ஓகே ஓகே. ஆனா இது பெருசா இருந்தா கூட விட்டுறாதுங்க. இதுதான் முக்கியம் பகவத்கீதை. இது எல்லாத்தையுமே 10 கிளாஸ் ஆனா கூட பூரா படிச்சிருங்க 8 பக்கத்தையும். ஆமா ஆமா ஆமா. அதை படிச்சாகணும். ஏன்னா இதை இப்படியே லாஜிக்கல் ஆர்குமெண்ட்ஸாவே எடுத்துன்னு போறாரு பாஷிகாரர். ஆமா இன்ஃபேக்ட் நல்லா நிறைய இருக்கு. இன்னைக்கு கண்டெம்பரரி விஷயங்கள் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்றாரு அதுல. பகவத்கீதையில தான் சொத்தே இருக்கு. அதனால இதை விட்டுற வேண்டாம். இந்த ஏன்னா டீட்டெயில் இது வந்து ஆமா ஆமா. இதுதான் சாரமே. உங்களுக்கு வந்து இதுலதான் நம்ம எல்லாருக்கும் வந்து ஏற்படக்கூடிய சம்சயங்கள் எல்லாமே இதுலதான். அவித்யை யாருக்கு இருக்கு, பிரம்மத்துக்கு இருக்கா, ஜீவனுக்கு இருக்கா, இருந்ததுன்னா வந்து எப்படி போகிறது, இருக்கும் பொழுது அதனுடைய எந்த விஷயங்கள் ஆத்ம குணமா இருக்கு, எது இந்த க்ஷேத்திர குணம் க்ஷேத்திரஜ்ஞ குணம்னு இந்த பிரிக்கிறார் இல்லையா, அதை வச்சேதான் வந்து நிறைய இந்த டிஸ்கஷன்ஸ் எடுத்துன்னு போறாரு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆத்ம வஸ்துவனுடைய நிர்தாரணம் பண்றதுக்கு இதெல்லாம் மனன விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். சோ தட் ஒரு கிளாரிட்டி வரும். சரி, தேங்க்ஸ், தன்யவாத். Thank you. Thank you. Thank you, Hariyo. தெரியும்.